சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு வந்துள்ள வெளிநாட்டு பறவைகள் வழக்கத்துக்கு மாறாக மரக்கிளைகளுக்கு பதில் மரத்தின் உச்சிகளில் கூடு கட்டி முட்டை வைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். 38.4 ஏக்கரில் அமைந்துள்ள அந்த சரணாலயத்திற்கு வரும் பறவைகளுக்காகவே கடந்த 55 ஆண்டுகளாக தீபாவளி திருவிழா உள்ளிட்ட எந்த விசேஷத்திற்கும் பட்டாசு வெடிப்பதில்லை என்று கூறியுள்ள அப்பகுதி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சாம்பல் கூழைக்கடா, சின்ன சேழ்கை சிறகி, நீல சிரவி, நத்தை குத்தி, நாரை நாமக்கோழி, வெள்ளை அரிவாள் முக்கன், குருட்டுக்கொக்கு, மஞ்சள் மூக்கு நாரை, உன்னிக்கொக்கு, பாம்பு தாரா, சிறிய நீர்க்காகம், முக்குளிப்பான் உள்ளிட்ட பறவைகள் மரத்தின் உச்சியில் கூடு கட்டி சராசரியாக 3 முட்டைகளை இட்டு வருவதாக கூறியுள்ளனர். வழக்கம் போல அடையும் போது கீழ்ப்பகுதியில தான் கூடு கட்டி ஒரு முட்டை தான் இடும். இந்த தடவை மேல் பகுதியில கூடு கட்டி 4 முட்டை 3 முட்டை இட்டிருக்கு. இப்படி இடுவதனால முன்னோர்கள் காலத்துல சொல்லியிருக்காங்க. இதுகளெல்லாம் பார்த்தவண்ண சில பேய் மலை வெள்ளப்பெருக்கு எடுக்கிற மாதிரி சில அறிகுறிகள் தெரிகிறது. எப்படின்னாக்க இந்த வயநாடு வெள்ளப்பெருக்கு எடுத்துச்சு, அங்க சில விலங்குகள்லாம் இடம்பெயர்ந்து போனதை வச்சு நாங்க ஒரு அறிகுறியா அதை சொல்றோம். அதனால மழை கூடுதலா பெய்யறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இதை வேளாண் துறையும் வனத்துறை அதிகாரிகளும் மாவட்ட அதிகாரிகளும் சேர்ந்து மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் சொல்லி இதை செயல்பாடுகளில் கொண்டு வரணும். மரத்தின் உச்சியில் பறவைகள் கூடு கட்டியிருப்பதால் வடகிழக்கு பருவகாலத்தில் அதீத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் இதேபோன்று 2004இல் நடந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.